வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்னைக்கு தனுசு ராசிக்குரிய பொதுவான குணங்களை பற்றி சொல்கிறேன். தனுசு ராசி ஒரு ஆண் ராசி, மேலும் அது ஒரு உபஜய ராசி. பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் அது ஒரு நெருப்பு ராசி. இந்த ராசியில் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்தில் உள்ள 1, 2, 3, 4 பாதங்களும் மற்றும் உத்திராடம் 1ஆம் பாதம், இவை எல்லாமே இந்த ராசிக்குள்ள அடங்கும். தனுசு ராசியின் சின்னம் வில்லம்பு. அதனால் இவங்க கோபத்தில் யார்கிட்டனாலும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை போட்டாங்கன்னா அது அவங்களோட மனதை அம்பு போல் துளைச்சிரும். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அதனால் அவங்க தெய்வ அனுக்கிரகம் பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நிஜத்துலேயுமே பெண் தெய்வங்கள் தத்ரூபமாக காட்சி கொடுக்கும். இவங்க சுய கட்டுப்பாடு மற்றும் சுய ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இவங்க இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடம் புரள மாட்டாங்க. ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பூஜை மற்றும் புனஸ்காரங்களில் நேர்த்தியும் ஈடுபாட்டோடையும் அவங்க இருப்பாங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்க ஒரு ஆசானை போல் அனைவருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. ராசிநாதனே குரு பகவானால் இவங்களுடைய வாழ்க்கை துணை எப்போதும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. வேகமும் விவேகமும் கலந்தவங்களாக இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க. இவங்களோட தந்தை, அந்த தனுசு ராசிக்காரங்களோட தந்தை நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மற்றும் தோல் வியாதி மற்றும் கண் சம்பந்தமான வியாதிகள் இவங்களுக்கு இருக்கும். மேலும் ஸ்போர்ட்ஸ்லேயும் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இவங்க வீட்டில் ஒரு டீச்சர் இருப்பாங்க கண்டிப்பாக. மேலும் இவங்க எல்லாருமே வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க எங்கு சென்றாலும் இவங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். எந்த ஒரு கோயிலுக்கே போனாலும் அவங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். ஆனால் அந்த தனுசு ராசிக்காரங்க ஏதாவது ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இவங்க அளவுக்கு, அதே நேரத்தில் இவங்க அளவுக்கு குலதெய்வத்தை யாரும் உருகி உருகி கும்பிடவும் முடியாது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் கெட்ட பேரும் இவங்க வாங்கிடுவாங்க. ஆனால் இவங்களில் ஒரு சிலர் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த உணவு ஒவ்வாமை, அதனால் அலர்ஜி ஏற்படும். மற்றும் முதுகுத்தண்டு வடை, பேக் பெயின், இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இவங்களுக்கு உடம்பில் இயற்கையாக ஏற்படும். இவங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். பங்காளி தகராறும் இருக்கும். இவங்களில் நிறைய பேருக்கு 2 பேர் இருக்கும். இப்போ கூப்பிட்றது ஒரு பேராக இருக்கும், ஆஃபீஸில் ஒரு பேர், இந்த மாதிரி இவங்களுக்கு 2 பேர் இருக்கும். தாய் வழி உறவில் இவங்களுக்கு லாபம் இருக்காது. ஆனாலும் அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப பாசம் இருக்கும். இந்த ராசிக்காரவங்களுக்கு ஆன்மீகம் தான் உலகம். தர்ம சிந்தனை, மனிதாபிமானம் எல்லாமே இவங்க கூட பிறந்த ஒரு குணமாக தான் இவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்களோட ஆதரவு இவங்களுக்கு கிடைக்கும். அரசு மற்றும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்தால் ஒரு பெண்களால் தான் ஏற்படும். ஆனால் 4 இடமே இதாக இருக்கிறதுனால தாயாரால் இவங்களுக்கு ஒரு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அவங்களால பிரச்சனை தான் இவங்களுக்கு ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இவங்களுக்கு இருக்கும். ஆஞ்சநேயர் அவதரித்தது மூல நட்சத்திரம் தனுசு ராசி. இவங்களுக்கு தன் பலம் தனக்கு தெரியாதவங்களாக இருப்பாங்க. அவரால் சஞ்சீவி மலையை தூக்க முடியுங்கிறதே அவருக்கு தெரியாது. இதன் மூலம் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தனுசு ராசிக்கு உடன் கூட இருக்கிறவங்க மேன்மை அடைவாங்க. அனுமன் ஸ்ரீராமர் மீது கொண்டிருந்த விசுவாசம் அதிகம். அதனால் இவங்களுக்கு உடன் இருப்பவர்களுடன் விசுவாசமாக இவங்க இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க அடிக்கடி வாழ்க்கையில் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை சொல்வதன் மூலம் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம். இவங்கள்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய விஷயம், தோற்று போனாலும் துவண்டு விட மாட்டாங்க. எப்பாடுபட்டாலும் அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்கான வேலைகளை அவங்க அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு இருக்கும். இவங்களோட வாழ்க்கை துணை ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கு குரு ஆட்சி, அதனால் பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வேற்றுமொழி பேசும் நண்பர்களும் இவங்க கூட இருப்பாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு தூக்கம் கெடும். வருஷம் ஒரு முறை பழனி தண்டாயுதபாணி சுவாமியை கும்பிட்டு வர யோகம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.